வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நியாயம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முந்திய இரவு சரியாக தூங்காததன் விளைவாக அன்று அலுவலகத்தில் தன்னால் முனைந்து வேலை செய்ய முடியாமல் போகும் என்பது படுக்கையை விட்டு எழுந்ததும் கண்ணாடியில் தன் சிவந்து இடுங்கி கிடந்த கண்களை பார்த்ததும் சத்யதாசனுக்கு புரிந்தது. அவனோடு இரவெல்லாம் நிறைய தர்க்கம் செய்த மகிழ்ச்சி தன் இதழ்களில் ஒரு சிறு புன்னகையாக தெரிய, அவன் மனைவி அகல்யா அந்த அறை வாசலில் நின்று ஈரத்தலையை துவட்டி கொண்டிருந்தாள். அவளது யோசனையை நெடிய வாக்குவாதத்துக்கு பிறகு தான் ஏற்றுக்கொண்டது அவளுடைய வெற்றியை காட்டியது என்கிற நினைப்பை காட்டிலும் தனது தோல்வியையே அது தெளிவாய் காட்டியதாக இரவு மயக்கம் தெளிந்த நிலையில் அவனுக்கு தோன்றியது. எது எப்படி இருப்பினும் அவளது திட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு மறுபடியும் அந்த பேச்சை எடுத்து வேறு விதமாய் வாதாடுவது அழகில்லை என்றும் அவன் எண்ணினான். தான் தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அளிக்கப் போகிற அதிர்ச்சியை பற்றிய நினைப்பே அவனை நிலை குலைய செய்தது. எப்படி அவர்கள் கண்களை பார்த்தபடி தன்னால் பேச முடிய போகிறது என்கிற கேள்வியே அவனுக்கு மலைப்பை தந்தது. ஆனாலும் பேசித்தான் ஆக வேண்டும். இன்னொரு வகையில் பார்த்தால் அகல்யா சொன்னவையும் அவனுக்கு நியாயமாகவே தெரிந்தன. அவளுடைய பெற்றோர்களும் பாவந்தானே. அதிலும் அவள் அம்மா அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறவளாம். இவனுடைய அம்மா அப்படி இல்லை என்பது இவனை பொறுத்தவரையில் ஒரு கூடுதல் புள்ளிதானே. அகல்யா வேலை செய்து வந்த அலுவலகம் அவளுடைய பெற்றோரின் வீட்டுக்கு அருகே இருந்தது. அவள் சுட்டிக்காட்டிய மற்றொரு காரணம், இவனுடைய அலுவலகம் வீட்டுக்கு அருகே இல்லை. அதனால் தத்தம் அலுவலகத்துக்கு போக இருவருமே நெடிய பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இப்போது அப்படி இல்லை. அவள் அம்மா வீட்டுக்கு போய் இருக்க தொடங்கிவிட்டால் அவள் ஒருத்திக்காவது நெடும் பயணத்துக்குரிய அலுப்பு இருக்காது. அவள் பெற்றோர் வசிப்பது தங்கள் சொந்த வீட்டில் என்பதால் தனியாக போவதால் இரு குடும்பத்து வீட்டு வாடகை கணக்கும் ஒன்றுக்கொன்று அடிபட்டு போகிறது. யாருக்குமே இழப்பு இல்லை. மாதா மாதம் அவன் தன் பெற்றோருக்கு தன் சம்பளத்தில் இருந்து 500 ரூபாய் அனுப்பிவிடலாம் என்றும் அவள் சொல்லிவிட்டாள். முந்திய இரவு அவள் வாதங்கள் எல்லாம் அப்படி ஒன்றும் தப்பானவை அல்ல என்று நினைத்து கொண்டு தலையாட்டி கொண்டிருந்தவன் அதிகாலையின் சிந்தனை தெளிவில் இப்போது கொஞ்சம் பின் வாங்குகிற மனநிலையில் இருப்பதாய் அவனுக்கே தோன்றியதில் வெட்கப்பட்டான். என்னங்க யோசனை? அவன் பதில் சொல்லாமல் சோம்பல் முறித்தவாறு அவளை உணர்ச்சி காட்டாத விழிகளால் ஏறிட்டான். நாம எதுவும் தப்பு காரியம் பண்ணலீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் மற்ற லீவு நாட்கள்லையும் இங்க வந்துட போறோம். வாரம் இங்க வந்து உங்க அப்பா அம்மா தேவைகளை கவனிக்க போறதுனால அவங்க நம்மை தப்பா நினைக்கிறதுக்கு வழி இல்லதானே என்று அவள் அவனை யோசனை தேங்கிய விழிகளால் தன்னை கூர்ந்து நோக்கியதை கண்டதும் அவனை பேச விடாமல், அடுப்புல பால் வச்சிருக்கங்க என்று அவசரமாய் கூறிவிட்டு அப்பால் விரைந்து நகர்ந்து சென்றாள். அன்று காலையிலேயே தன் பெற்றோரிடம் தங்கள் தீர்மானத்தை பற்றி அவன் பேசிவிட வேண்டும் என்று அவள் கண்டிப்பாய் சொல்லி வைத்திருந்தாள். எனவே தங்களிடையே மற்றும் ஒரு பேச்சு நிகழ்வதையோ முந்திய இரவு தான் வெளியிட்ட ஒப்புதலுக்கு மாறான கருத்துக்களை மனம் தெளிந்த நிலையில் அவன் வெளியிடுவதையோ விரும்பாத அவள் அவசரமாய் நகர்ந்தது அவனுக்கு புரியவே செய்தது. இங்கொரு காலும் அங்கொரு காலுமாய் அவள் விரைந்து சென்றபோது ஓர் அன்னம் ஓடியது போன்று அவள் அழகாய் தெரிந்ததில் அவனது புதிய யோசனை அடிபட்டு போனது. கடந்த 2 மாத கால வாழ்க்கையில் அகல்யா புராண காலத்து அகல்யாவோடு கடுகளவும் ஒப்பிடப்பட முடியாதவள் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். முதிர்ந்த பேச்சுகள் பேசினாலும் தன் இச்சைக்கு வளைந்து கொடுக்காவிட்டால் ஒரு சிறு குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடித்து பிறர் இச்சை தீர்வதற்கு தடை போடும் இயல்பு அவளிடம் இருந்ததை கண்டுபிடித்து வைத்திருந்த அவன் குறைந்தபட்சம் 2-3 ஆண்டுகளுக்கேனும்
பிணக்குகள் இன்றி அவளுடன் வாழ்க்கை நடத்த திட்டமிட்டிருந்தான். அவளுடன் மோதினாலும் அவ்விஷயத்தில் தனக்கு பேரிழப்பு விளையும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்ததால் அவளை எதிர்க்க அவனுக்கு துணிவு இல்லாது போயிற்று. சாப்பிட்டு முடித்து இருவரும் சேர்ந்து அலுவலகம் கிளம்புவதற்கு முன்னால் அகல்யா 3 தரம் சொல்லுங்க சொல்லுங்க என்று தூண்டிய பிறகு அவன் குரலை சரி செய்து கொண்டு அப்பா அம்மா இருவரும் அருகருகே இருந்த தோதான நேரத்தில் மா நாங்க தனியா போகலாம்னு இருக்கோம் என்று அப்பாவை பார்த்தபடியே சொல்லிவிட்டு தலையை தாழ்த்தினான். தன் சொற்கள் அவர்களிடையே விளைவித்திருக்கக்கூடிய அதிர்ச்சியை பார்க்கும் தெம்பு அவனுக்கு இல்லை. என்ன தனியா போறீங்களா? எதுக்குடா? இங்க என்ன குறைய கண்டீங்க? நான் என்ன கொடுமைக்கார மாமியாராவா நடந்துகிட்டு இருக்க? ஒரு நாளை போல 6:30 மணிக்கு மேல எந்திரிச்சு வர்ற உன் பொஞ்சாதி கையில ரெடியா காப்பி கலந்து கொடுத்துட்டு இருக்கேனே, அதுக்காகவா? அது நியாயம் இல்லைங்கிறதுக்காக நானே 2 வேளையும் சமைச்சு வைக்கிறேனே, அதுக்காகவா? எதுக்காகடா சொல்லு, இங்க என்ன குறைச்சல் உங்களுக்கு? அவனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. பக்கத்தில் நின்றிருந்த அகல்யா காரணத்தை சொல்லுங்களே, வாயில என்ன குழக்கட்டையா என்று தூண்ட அவன் வாய் திறந்தான். உதடுகள் சற்று துடித்த பிறகே அவனால் பேச முடிந்தது. அதில்லம்மா, இங்க எந்த குறையும் இல்ல, அவங்க அம்மா என்று அவன் தொடங்கியதை அவள் உரத்த குரலில் இடைவெட்டினாள். அவங்க அம்மா இவங்க ஆட்டுக்குட்டின்னு அனாவசிய கதையெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு நிக்கிறீங்க? அம்மா, நாங்க எப்படியும் வார வாரம் இங்க வந்து பாக்குறோம்மா, தனியா கொஞ்ச நாள் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை என்றாள் அவள். அப்படின்னா தனியா 2 பேருமா இருக்க போறீங்களா? ஆமாம்மா, அதாவது அவளுக்கு ஆபீஸ்க்கு பக்கத்துல அவங்க அம்மா வீடு இருக்கிறதாலையும் அவங்க அம்மாவுக்கு அடிக்கடி மேலுக்கு சுகமில்லாம போறதாலையும் அவங்க வீட்டிலேயே இருந்துக்கலாம்னு என்று அவன் இப்போது விளக்கினான். கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் என்றார் அப்பா. அதை பத்தி இப்போ ஒன்றும் முடிவாகல என்று அகல்யா பட்டென்று இடைமறித்தாள். அவன் கணம் போல் தலை உயர்த்தி பார்த்துவிட்டு மறுபடியும் குனிந்து கொண்டான். அவன் அப்பாவும் அம்மாவும் தங்கள் அதிர்ச்சியை பார்வையால் பரிமாறிக்கொண்டது தலை தூக்காமலே அவனுக்கு புரிந்தது. எங்களுக்கு இருக்கிறது ஒரே மக என்று கூறிவிட்டு அவன் அம்மா கண்களை துடைத்து கொண்டாள். நானும் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகதா என்ற அகல்யாவின் குரல் இடக்குடன் ஒலித்தது. அவன் அப்பா இப்போது குறுக்கிட்டார். பாக்யம், பேசாம இரு. போறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு பிறகு அவனோட தர்க்கம் பண்ணாத. நியாயம்ங்கிறத பேச்சால புரிய வைக்கிற வயசு அவன் தாண்டியாச்சு. அவனுக்கே ஒரு நாள் புரியும் தான் செஞ்சது சரி இல்லைன்னு. அவனை சந்தோஷமா அனுப்பி வை. நீ போயிட்டு வாப்பா. ஏதோ அடிக்கடி வந்து பாக்குறேன்னு சொல்றையே, அது போதும் எங்களுக்கு என்று அவர் பாகியத்தை பிடித்து இழுத்து கொண்டு அவர்கள் பார்வையில் இருந்து நகர்ந்தார். உங்க அப்பாவுக்கு இருக்கிற விவேகம் அம்மாவுக்கு இல்ல என்று புன்னகையுடன் அகல்யா விமர்சித்த போது அவனும் அசட்டு சிரிப்பை உதிர்த்து வைத்தான். அம்மா தலை தலையாய் அடித்து கொண்டு அழுது ஆகாத்தியம் செய்வாள் என்று எதிர்பார்த்து எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற அச்சத்தில் இருந்த அவன் அப்பாடா என்று நிம்மதியடைந்தான். அன்று மாலை அவன் முதலில் வீடு திரும்பக்கூடாது என்பதில் அகல்யா கவனமாக இருந்ததால் அலுவலகத்துக்கு சேர்ந்து புறப்பட்டு தெருவில் நடக்கையில், என்னங்க, நான் முதல்ல வீட்டுக்கு வரேன், நீங்க 7-7:30 வாங்க, இல்லாட்டி உங்க அம்மா அழுது உங்களை கரைக்கு பாப்பாங்க என்று எச்சரித்தாள். தொடர்ந்து, இன்னைக்கு ராத்திரியே சாமான்களை எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அவங்க மனசு மாறி எதனாச்சும் ரகள கிகள செய்யறதுக்கு முந்தி நாம கிளம்பிடணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால வசதியா இருக்கும், நாளைக்கே கிளம்பிடலாம் என்ற போது அவன் மௌனமாய் தலையாட்டினான். அவன் உள்ளூர சங்கடப்பட்டது அவளுக்கு விளங்கிய போதிலும் அவனை கிளறுவதால் தனக்கு பாதகமான கருத்துக்கள் அவனிடமிருந்து புறப்படக்கூடும் என்று அவள் அஞ்சினாள். மாமியாரும் மாமனாரும் அவனிடம் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொண்டார்கள். நாட்கள் நகர நகர சம்பிரதாய உபசரிப்புகள் குறைந்தன. அது இயல்புதானே என்று அவன் நினைத்தான். வாரா வாரம் பெற்றோரை பார்த்து வந்தான். இருவரும் அவனது செய்கை குறித்து எதுவுமே சொல்லாமல் பெருந்தன்மையாக நடந்து கொண்டது அவன் மனதை அதிகமாய் அறுத்தது.
வாய்விட்டு தங்கள் துயரத்தையும் சினத்தையும் இருவரும் தெரிவிக்காவிட்டாலும் அவர்கள் ஆடிப்போயிருந்தது அவர்களின் சோர்ந்த முகங்களிலிருந்தும் மலர்ச்சி குன்றிய விழிகளிலிருந்தும் அவனுக்கு தெரிந்தது. ஞாயிறு தோறும் அகல்யாவுடன் தவறாமல் வந்தான். அவனை தனியாக அனுப்ப அவளுக்கு விருப்பமில்லை. அவன் பெற்றோர் அழுது ஆகாத்தியம் செய்து அவன் மனதை மாற்றிவிட்டால் என்ன செய்வது என்று அவள் அஞ்சினாள். தனியாக போக அவனுக்கு தயக்கமாக இருந்தது. எசகு பிசகாய் அப்பாவும் அம்மாவும் ஏதேனும் பேசினால் தான் அசட்டுத்தனமாய் விழிக்க வேண்டி இருக்கும் என்கிற சங்கட உணர்வு அவனுக்கும் இருந்ததால் மனைவி துணைக்கு வருவது அவனுக்கு உதவியாக இருந்தது. விளையாட்டு போல ஓராண்டுக்கு மேல் ஓடிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கெல்லாம் அமைந்த கரைக்கு போய் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும். அவன் தோட்டத்து பக்கம் போய் பல் விளக்கலானான். பக்கவாட்டில் பேச்சு குரல் கேட்டது. அகல்யாதான். சுற்று சுவருக்கு அருகே நின்று அதன் மறுபுறத்தில் நின்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண்மணியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். பிள்ளை இல்லையேன்னு சில அப்பா அம்மாங்க கவலைப்படுறாங்க. என்னமோ பிள்ளைதான் சாதிக்கும்னு பெருசா நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆணோ பெண்ணோ நல்லவங்க கெட்டவங்கன்னு தான் மனுஷங்களை பிரிக்க முடியும். பிள்ளை இருந்துட்டா மட்டும் போதுமா? அது இருக்க வேண்டிய ஒழுங்குல இருந்தாவில்ல. இப்ப உன்னையே எடுத்துக்க. பொண்ணுக்கு பொண்ணா பிள்ளைக்கு பிள்ளையா உங்க அப்பாவையும் அம்மாவையும் எப்படி கவனிச்சு காப்பாத்துற இல்லையா? ஆமாங்க, எனக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் தான் கண் கண்ட தெய்வங்க. அவங்கள வயசு காலத்துல துடிக்க விட்டுட்டு புருஷனோட சுகமா இருக்கிறது சரி இல்லைங்கிறதால தான் இங்க வந்த. நீங்க என்னதான் சொல்லுங்க, அப்பா அம்மாவை தவிர வேற தெய்வமே கிடையாது. அவங்க மனசு கோணாம நடந்துக்கிறது தான் நிஜமான பக்தி. என்ன சொல்றீங்க என்று அகல்யா சொன்னது பொட்டில் அடித்த உணர்வை அவனுள் கிளர்த்தியது. அப்ப உங்க வீட்டுக்காரருடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து அவர் பிரிச்சு கூட்டியாந்திருக்கையே என்கிற கேள்வியை அந்த அம்மாள் தன் மனசுக்குள் கேட்டு அவளை கேலி செய்திருப்பாள் என்பதில் அவனுக்கு ஐயமில்லை. மேலே சிறிது நேரம் போல் அமைதியாக இருந்தது. அப்ப நான் வரங்க என்று அகல்யா சொல்லிக் கொண்டு கிளம்பியது தெரிந்தது. அவன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. தூரிகையை பற்றி இருந்த விரல்களும் ஆடின. 2 முகங்களா இவளுக்கு? தன் பெற்றோர் என்றால் ஒரு நியாயம், கணவனின் பெற்றோர் என்றால் இன்னொரு நியாயமா? படித்த பெண்தானா இவள்? அவன் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் பேசிக்கொண்டதை தான் கேட்டுவிட்டதை அவள் தெரிந்து கொள்ளட்டும் என்பது போல் அவன் அசையாமல் நின்றிருந்தான். தொடர்ந்து தானும் படித்தவன்தான் என்பதும் தானும் அது குறித்து சிந்தித்திருக்க வேண்டும் என்றும் தோன்றியது. தோட்டத்தில் நின்று பல் துலக்கிக் கொண்டிருந்த கணவனின் செவிகளை தன் சொற்கள் அடைந்தே இருக்க வேண்டும் என்பது புரிய அகல்யாவின் திகைப்பு வெளிப்படையாக அவள் விழிகளில் தெரிந்தது. ஓர் அசட்டு இள நகையை சிந்தியவாறு அவள் அவனை கடந்தாள். பதிலுக்கு அவனால் புன்னகை புரிய முடியாது போயிற்று. பல் துலக்கி முடித்து காஃபி குடித்தான பிறகு அவன் தன் பெட்டியில் துணிமணிகளை அடுக்கத் தொடங்கினான். அறைக்குள் நுழைந்து, என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்ட அகல்யாவை முறைத்து பார்த்து, தெரியல, உன் பெட்டியிலையும் உன் துணிமணிகளை அடுக்கு. நாம அப்பா அம்மா வீட்டுல தான் இனி தங்குறதா இருக்கோம் என்றான் அழுத்தமாக. அவள் வெளிப்படையாய் அதிர்ந்து விழிகளின் அகலத்தில் அதை காட்டினாள். எதுக்குங்க? அப்படித்தான், பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட நீ சொன்னது என் கண்ணை திறந்துருச்சு. என் கண்ணை திறக்கிறதுக்கு இப்படி ஒரு டைலாக்ஸ் என் காதுல விழுந்திருக்கணுங்கிற தேவையே இல்ல. இந்த அற்ப நியாயம் எனக்கே புரிஞ்சிருக்கணும். மயக்கத்துல இருந்துட்டேன். ஓ, அப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, இப்பவாச்சும் தெளிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். இனி எங்க அப்பா அம்மாவோட தான் வாசம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம 2 பேரும் இங்க வந்து உங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு போறோம் என்று அமர்த்தலாய் பதிலிருத்த அவன் கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த அவள் புடவைகளை எடுத்து கட்டிலில் வீசிவிட்டு அவளது பெட்டியை எடுத்து அவளுக்கு முன்னால் வைத்து, ஆகட்டும், நீ அடுக்கி வைக்கிறையா இல்ல நான் அடுக்கட்டுமா என்றான். நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகன் மாதிரி நானும் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகதானே. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. அதுக்கும் நியாயமான ஒரு வழி இருக்கு. உங்க வீட்டுல 1 வருஷம் இருந்த மாதிரி எங்க வீட்டுல 1 வருஷம் இருக்கலாம். அதுக்கு பிறகு இங்க வந்து தங்கலாம்.
இப்படியே மாத்தி மாத்தி தங்கி 2 தரப்பு அப்பா அம்மாக்களுக்கும் நியாயம் வழங்கலாம். இந்த காலத்துல பெண்களுக்கும் சம உரிமை உண்டுங்கிறத வாதத்து கூட ஒப்புக்கொள்ளாத ஆம்பளைங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்த நிலைமையில நான் இந்த அளவுக்கு நியாயம் புரிஞ்சவனா இருக்கிறதே அதிகப்படிங்கிறத நீயும் புரிஞ்சுக்க. அவனது முகத்தின் நரம்புகள் அசைந்த தினசில் இருந்து அவனது முடிவின் அசைக்க முடியாமையை உணர்ந்து கொண்ட அகல்யா மறுபேச்சு பேசாமல் தன் பெட்டியில் துணிமணிகளை திணித்து அடுக்கத் தொடங்கினாள். 1992ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.